ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு மாடியில தொட்டிகள்ல முருங்கை மரம் வச்சு வளர்க்க முடியுமா, அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பாட் சைஸ் வேணும், ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு காய்களும் பிடிக்குமா இல்லை வெறும் கீரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, அதே மாதிரி நீங்க முருங்கை குச்சிகளை வந்துட்டு உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா முருங்கை குச்சிகளை பதியம் போடும்போது என்ன மாதிரியான பதியம் நம்ம போடணும், எவ்வளவு நாள்ல வேர் விட்டு வளரும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோங்க. ஸோ நம்ம கிட்ட பாத்துட்டீங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரென்செல் மேட்டர், பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. முருங்கைக்கீரையை பொறுத்தளவுல இதுல நமக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல வந்து ரத்தம் கம்மியா இருக்கு, ஹெச்பி லெவல் வந்து கம்மியா இருக்கு, ரொம்பவே அனிமிக்கா இருக்கும், டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 தடவை கீரையாவோ சூப்பாவோ இல்லைன்னா நீங்க வந்து இட்லி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ சாப்பிட்டு வரலாங்க. வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த முருங்கைக்கீரைகளை வந்து வளர்க்குறதும் ரொம்ப ஈஸிங்க. விதைகள் மூலியமாவும் வளர்க்கலாம், நம்ம கட்டிங்ஸ் மூலியமாவும் வளர்க்கலாம். மாடி தோட்டத்துல நீங்க வளர்க்குறீங்க, ஒரு சின்ன தொட்டியில வளர்க்கறதுக்காகவே இப்ப நமக்கு நிறைய ரகங்கள் கிடைக்குது. செடி முருங்கை, யாழ்ப்பாண முருங்கை, கரும்பு முருங்கை, இந்த மாதிரியான முருங்கை ரகங்கள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. குறிப்பா நீங்க வந்து நாட்டு ரக முருங்கை மரங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை வந்து கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்கறதாங்க பெஸ்ட். கட்டிங்ஸ் மூலியமா நம்ம வளர்க்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய காய்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். இதுவே நாட்டு முருங்கை மரத்தை நம்ம விதைகள் மூலியமா வளர்க்குறோம் அப்படின்னா அந்த காய்கள் வந்துட்டு ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கதா செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன ரகம் வளர்க்குறீங்க அதை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து விதைகள் மூலியமாவோ கட்டிங்ஸ் மூலியமாவோ வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மாடி தோட்டத்துல வளர்க்கறதுக்காகவே நமக்கு செடி முருங்கை விதைகள் வந்து கிடைக்குது. செடி முருங்கை, யாழ்ப்பாண முருங்கை விதைகள் எல்லாமே வந்துட்டு விதைகள் மூலியமா நம்ம உற்பத்தி பண்ணலாங்க. மாடி தோட்டத்துல சின்ன தொட்டியில வச்சே வளர்க்கலாம். சோ இதுக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க விதைகள் போட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாள்ல வந்து விதைகள் வந்து முளைச்சு வர ஆரம்பிச்சிருங்க. இதுக்கான மண் கலவை அப்படின்னு பாத்துட்டோம்னா ஒரு பங்கு மண்ணு, ஒரு பங்கு கோகோபிட், ஒரு பங்கு தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம் நீங்க வந்து சேர்த்துக்கலாங்க. இதுவே வந்து போதுமானதா இருக்கும் இந்த செடி வந்துட்டு நல்லா வளர்றதுக்கு. அதே மாதிரி இதுக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க கீரைக்காக மட்டுமே வளர்க்க போறீங்க அப்படின்னா அந்த 12க்கு 12 க்ரோ பேக் வந்து போதுமானதா இருக்குங்க. இல்ல நீங்க வந்துட்டு காய்களுக்காக வளர்க்க போறீங்க அப்படின்னா ஒரு 15க்கு 15, 18க்கு 18 அந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து நீங்க போய்க்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு 12க்கு 12லயே நான் வளர்க்குறேங்க, அதுல வந்து எனக்கு காய் பிடிக்கும், காய் பிடிக்குது எனக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு அளவான காய்கள் மட்டும் தாங்க பிடிக்கும். ஸோ ஒரு காய் 2 காய் வரைக்குமே நானுமே பாத்துட்டீங்கன்னா இந்த 12க்கு 12 பேக்லயே வச்சுட்டு 2 காயெல்லாம் வந்துட்டு அறுவடை பண்ணியிருக்கேன். நமக்கு நிறைய காய்கள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பேக்ல வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அதுல இருந்து ஈல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நீங்க விதைகள் மூலியமா உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா விதைச்சு 6 மாசத்துல எல்லாம் வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சோ நம்ம ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வளரக்கூடிய செடி பாத்துட்டீங்கன்னா ஒரே குச்சியா போகும். சோ அப்படி நமக்கு போச்சு அப்படின்னா பெருசா நமக்கு வந்து அதுல இருந்து கீரையோ காய்களோ கிடைக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி விடுங்க. அதாவது வேர் பகுதியிலிருந்து ஒரு அடி மட்டும் ஹைட் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து நீங்க கட் பண்ணி விடும்போது அதுல இருந்து பக்க கிளைகள் நிறைய வந்து நமக்கு நிறைய கீரைகள் நிறைய காய்கள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்க மரமா வளர்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 அடி 6 அடி ஹைட்லயே வச்சு வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பெருசா போகும்போது அந்த முருங்கை குச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நல்ல விசையா ஒரு காத்து அடிச்சுது அப்படின்னா அது அப்படியே வந்து விழுந்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கட் பண்ணி விட்டு வளர்க்கும் போது நம்மளுடைய ஹைட்லயே இருக்குங்க. அதே மாதிரி ஓவரா ஹைட்டும் போகாது, காத்தடிச்சாலும் நம்ம அதை பத்தி பயப்படவும் தேவை இருக்காது. விதைகள் மூலியமா வளர செடி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாசத்துல பூக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க. முதல்ல வரக்கூடிய பூக்களை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன் அப்படின்னா அந்த பூக்கள் எதுவுமே வந்து காயா மாறாதுங்க, பூக்கள் உதிர்ந்துதான் போகும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மாசத்துல மறுபடியும் பூக்கள் வைக்கும். ஸோ பூக்கள் வைக்கும் போது ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை மண்ணுல புதைச்சு விட்டுட்டு நம்ம ரெகுலரா தண்ணி ஊத்தும் போது அந்த பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அந்த செடிக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்குங்க. அப்போ அந்த பூக்கள்ல ஒரு 10 பூக்கள்ல ஒரு 2 காய் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி முருங்கை மரத்தை பொறுத்தளவுல அதுக்கான பூக்கிற சீசன் வருது அப்படிங்கும் போது ஒரு மரத்துல 10 கிளை இருக்கு அப்படின்னா அந்த 10 கிளையிலுமே ஒட்டுக்கா கொத்து கொத்தா பூக்கள் வைக்குங்க. இந்த மாதிரி 10 கிளையிலையும் பூக்கள் வைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பூக்களை வந்து பறிச்சுட்டு ஒரு கிளையில இருக்கக்கூடிய பூக்களை மட்டும் விடணுங்க. அப்பதான் அந்த செடி வந்துட்டு அந்த பூக்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அந்த பூக்கள் வந்து காயா மாறக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே நீங்க வந்து தரையில வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நம்ம கட் பண்ணி விடணும் அவசியம் கிடையாது. மண்ணில் அதுக்கு தேவையான சத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூக்கள் எல்லாமே வந்து காயா மாறும்.
நாம சின்ன தொட்டியில வச்சு கொஞ்சமான உரங்கள் கொடுத்து நம்ம வளர்க்கறனால முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் எல்லாம் பறிச்சு நம்ம சமைச்சுக்கலாம். 1-2 பூக்கள் மட்டும் காயா மாறதுக்கு வந்து விட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம காய்களும் பறிச்சுக்கலாங்க. அடுத்ததா முருங்கை மரத்துல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு கம்பளி பூச்சி தொந்தரவு ஜாஸ்தி இருக்குங்க. அதே மாதிரி இலைகள் வந்துட்டு பழுத்து பழுத்து விழுகிற பிரச்சனையும் இருக்கும். சோ இது பாத்துட்டீங்க அப்படின்னா சத்து குறைபாடுனால இந்த மாதிரி இலைகள்லாம் பழுத்து விழுகிற பிரச்சனை இருக்கும். சோ நமக்கு ரெகுலரா பஞ்சகாவியமோ மீன் அமிலமோ நம்ம வந்து லிக்விட் ஃபர்டிலைசராவோ இல்லைன்னா திட உரமாவோ கொடுக்கும்போது இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி கம்பளி புழுக்கள் வராம இருக்கிறதுக்குமே பாத்துட்டீங்கன்னா இந்த பூச்சி விரட்டி இருக்கு இல்லையா, பச்சிலை கஷாயமா இருக்கட்டும் இல்லைன்னா மீன் அமிலம் இல்லைன்னா பெருங்காய கரைசல் நம்ம கொடுக்கும்போது கம்பளி புழுக்கள்ல இருந்து தொந்தரவு வந்து கம்மியா இருக்கும். முருங்கை மரத்தை பொறுத்தளவுல ரொம்ப முக்கியமா நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்துட்டு பூக்கள் வைக்குது காய்கள் காய்க்குது அப்படின்னா அந்த காய்களை அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு கவாத்து பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்படி நம்ம கவாத்து பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து புதுத்தளிர்களும் நல்லா வைக்கும். அதே மாதிரி மரம் வந்து ரொம்ப ஹைட்டா போகாமையும் இருக்கும். எப்படி வந்து நம்ம கவாத்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சன்னமா இருக்கக்கூடிய குச்சிகள், அதாவது இப்போ ஒரு மரத்துல வேர் பகுதியிலிருந்து ஒரு 3 அடி 4 அடி மட்டும் நம்ம விட்டுட்டு மத்த இருக்கக்கூடிய எல்லா கிளைகளும் கட் பண்ணி விட்டுறலாங்க. சோ நம்ம அந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணும்போதுதான் நமக்கு எட்டுற அளவுல மட்டுமே இந்த செடி வந்து வளரும். நம்ம அப்படியே வளர விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எட்டாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்கும் போது அந்த மரமும் ஒடிஞ்சு விழுந்துரும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய கிளைகளை வந்து பதியமும் போடலாம். ரொம்ப ஈஸியா வந்து பதியம் போடலாங்க. இதுக்கான சைஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பென்சில் கனம் இருக்கிற மாதிரி குச்சிகள் இருந்தாலே போதுங்க. நம்ம வந்து தரையில வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய கட்டையா வந்து வச்சு பதியம் வைப்பாங்க. நம்ம தொட்டிகள்ல வைக்கும் போது ஒரு 2 பென்சில் கனம் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும். அதுலயே சூப்பரா தளைஞ்சு வருங்க. ஸோ நமக்கு தேவையான கொம்புகள் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கொம்போட ஹைட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஜான் ஒரு 9 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 7 இன்ச் தொட்டியில வந்து எடுத்திருக்கேன். ஸோ 4 குச்சிகளும் ஒரே தொட்டியில வந்து பதியம் போடுறதுனால ஒரு 7 இன்ச் தொட்டி எடுத்திருக்கேன். அதுல ஃபுல்லாமே கோகோபீட் வந்து போட்டுக்கலாங்க. பதியம் போடும்போது பெருசா மண் கலவை போடணும்னு அவசியம் கிடையாது. வெறும் கோகோபீட் இருந்தா போதுங்க. கோகோபீட் போடும்போது ஒரு 15-20 நாளுக்கு தேவையான தண்ணீரை வந்து தக்க வச்சுக்கும். அப்படி வைக்கும்போது ஈஸியாவே வேர் விடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த ஈரப்பதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த குச்சிகள் எல்லாம் நல்லா ஊனி விட்டுட்டு அதுக்கு தேவையான ஒரு 15-20 நாளுக்கு தேவையான தண்ணி வந்து ஃபுல்லா ஊத்திட்டு மேல வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி விட்டுறலாங்க. ஸோ ஒரு 15 நாள் எல்லாம் வந்து இது வந்து நல்லா தளைஞ்சு வந்துடும். வேர் விடுறதுக்கு ஒரு 30-40 நாள் வரைக்குமே வேர் விடுறதுக்கு டைம் ஆகுங்க. நம்ம இந்த மாதிரி பறிக்கும் போது நம்ம கீரைகளை பறிக்கிறோம் அப்படின்னா அந்த குச்சிகளை மட்டும் அப்படியே ஊனி விட்டுட்டோம் அப்படின்னாலே அதுவும் மறுபடியும் வேர் பிடிச்சி தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரியான பழுத்த இலைகள் பழுத்த கீரைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம உரம் தயாரிச்சு செடிகளுக்கே உரமா வந்து கொடுத்துடலாங்க. நம்ம மத்த கீரைகள் பண்ற மாதிரியே நம்ம இந்த முருங்கைக்கீரையுமே பாத்துட்டீங்கன்னா சமையலுக்கு பறிச்சுட்டு அந்த சின்ன சின்ன குச்சிகளை நம்ம பதியம் வச்சாலுமே அதுல இருந்து புது செடிகள் வந்து உருவாகிட்டே இருக்குங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.